ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 36வது ஸ்லோகத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கோம். விட்டதுலேருந்து பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகே. ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்வதிக்ஞாசுனாத்மனः அன்வயா வ்யதிரேகாப்யாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்வதிக்ஞாசுனாத்மனः அன்வயா வ்யதிரேகாப்யாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஏதாவத் இதுவரை, ஏவ நிச்சயமாக, ஜிக்ஞாஸ்யம் விசாரிக்கப்பட வேண்டும், தத்துவ பரமசத்தியம் ஜிக்ஞாசுனா மாணவனால், ஆத்மன ஆத்மாவின், பகவானின், அன்வய நேராக, எதிரேகாப்யாம் மறைமுகமாக, யத் எதுவாக, சியாத் அது இருப்பினும், சர்வத்ர எக்காலத்திலும், எவ்விடத்திலும், சர்வதா எல்லா சூழ்நிலைகளிலும். மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. பரமசத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும், எக்காலத்திலும், எவ்விடத்திலும், நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். பொருளூரில் எங்கன்னா நமாம் துஷ்கிருத்தனோ மூடான்னு ஒரு ஸ்லோகம் வருது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண. பாகவதத்தின் இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெற்றியின் ரகசியத்தை அவர்கள் அறியாததே இதற்கு காரணம். பகவத்கீதையில் பக்கம் நம்பர் 566, பகவத்கீதை பதம் 7.15 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ந மாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயையா பகிருத ஞானா ஆசுரம் பாவ ஆஸ்ரிதா. மனித சமூகத்தின் பெயரளவேயான தலைவர்கள் பக்தி யோகம் எனும் இச்சிறந்த அறிவை அறியாதவர்களாக இருப்பதாலும், புலன் நுகர்வின் இழிவான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாலும் பகவானுடைய பகிரங்க சக்தியால் குழப்பமடைகின்றனர். அவர்கள் பரமபுருஷ பகவானின் ஈடற்ற நிலையை எதிர்க்கும் பிடிவாதமான கலகக்காரர்கள் ஆவர். மேலும் அவர்கள் முட்டாள்களாகவும் அயோக்கியர்களாகவும் மனிதர்களில் கடைப்பட்டவர்களாகவும் இருப்பதால் பகவானிடம் சரணடைய மறுக்கின்றனர். இத்தகைய நம்பிக்கையற்ற நாத்திகர்கள் பௌதீக கணக்குப்படி உயர்ந்த கல்விமான்களாக இருந்தாலும் உண்மையில் அவர்கள்தான் உலகிலேயே மிகப்பெரிய மூடர்கள் ஆவர்.
ஏனெனில் ஜட இயற்கையின் வசீகர புத்தி சக்தியினால் அவர்களுடைய பெயரளவேயான அறிவு செல்லுபடியாகாததாக செய்யப்பட்டு விட்டது. எனவே தற்பொழுதைய பௌதீக முன்னேற்றம் புலனின்பத்திற்காக சண்டை போட்டுக்கொள்ளும் நாய் பூனைகளால் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. மேலும் விஞ்ஞானம், தத்துவம், கலை, தேசாபிமானம், பொருளாதார முன்னேற்றம், மதம் மற்றும் சிறந்த செயல்கள் ஆகிய துறைகளில் சம்பாதித்த எல்லா அறிவும் பிணங்களைப் போல் உள்ளவர்களுக்கு உடைகளாக பயன்படுத்துவதன் மூலமாக வீணாக்கப்பட்டு வருகின்றன. சவப்பெட்டியை மூடுவதற்கு பயன்படுத்தப்படும் உடைகளில் பிரயோஜனம் இல்லை. இதனால் அறியாமையில் உள்ள பொது ஜனங்களின் பொய்யான கரகோஷத்தை மட்டும்தான் பெற முடியும். எனவே பக்தி யோகத்தின் தரத்தை அடையவில்லை என்றால் மனித சமூகத்தின் எல்லா செயல்களையும் முழு தோல்விகளாக மட்டுமே கருத வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் திரும்ப திரும்ப கூறுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் பதம் 5.5.5 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. பராபவஸ்தாவத் அபோத ஜாதோ யாவான் ந ஜிக்ஞாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாஸ்ததாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன சரீர பந்தக. தன்னுணர்வை பற்றிய விசாரணையில் ஒருவன் குருடனாக இருக்கும் வரை பௌதீக செயல்கள் எவ்வளவு சிறந்தவையாக இருப்பினும் அவை தோல்விகளாகவே கருதப்படுகின்றன. ஏனெனில் உபயோகமற்றவையும் லாபமற்றவையுமான அத்தகைய செயல்களால் மனித வாழ்வின் நோக்கம் நிறைவேறுவதில்லை. ஜட பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதே மனித வாழ்வின் நோக்கம். ஆனால் ஜட செயல்களில் ஒருவன் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் வரை ஜடத்தின் சுழற்சியில் அவனுடைய மனம் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். இதனால் பிறவிதோறும் அவன் தொடர்ந்து ஜட உடல்களில் சிறைப்பட்டு கிடப்பான். ஓகே, மறுபடியும் பார்க்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावतां हे कृष्ण करुणा सिंधु जगत्पते गोपेश गोपीकांतमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशता जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஃபஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜென்மாஷ்டமிக்கு பல பேர் வந்து எல்லாம் சேவையெல்லாம் செஞ்சீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இப்போ அவர் ஒரு ஸ்லோகம் படித்தார் அந்த ஸ்டார்டிங்கில். பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் கிருஷ்ணா 4 விதமான ஜனங்க வருவாங்க, 4 விதமான ஜனங்க வரமாட்டாங்கன்னு எழுதியிருக்காரு. அதில் இங்கே இருக்கிற ஸ்லோகா 4 பேர் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்லோகா நமாம் துஷ்கிருத்தினோ மூடஹா அப்படின்னு. சம்டைம்ஸ் நாம் எல்லாம் நினச்சிக்கோம்னா இந்த 4 பேர் வர்றாங்க இல்லையா, அந்த கேட்டகரியில் நாம் வருவோம் அப்படின்னு நினைப்போம். அதுவும் இருக்கும். இந்த 4 பேர் வராதவன் சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயும் நம்ம வருவோம். நல்லா உட்காந்து அதுலேயும் வருவோம். ஏன்னா இந்த பக்திங்கிறது ரொம்ப இன்கன்சீவபிள், முடியாது, புரிஞ்சிக்க முடியாதது, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து இவங்க பக்தி பண்ணுவாங்க, இவங்க பண்ணலை அப்படின்னு நாம்பளாக ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. இட்ஸ் டிஃபிகல்ட். ஒரு மனிதன் ஒரு மாதிரி பக்தி பண்ணுவாங்க. அவங்க பார்க்குற விதமெல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அது நமக்கு புரியாது.
ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 10 பேர் பெருந்துறை போயிருந்தோம் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. அப்போது பிரசாதம் சொல்லி கொடுக்குறாங்க, ஜெகநாத் பிரசாதம் சொல்லி கொடுக்கும் பொழுது சில பேர் செருப்பெல்லாம் கழட்டிட்டு மரியாதை வாங்கிட்டான். எல்லாருமே சில பேர் மேபி அவங்களுக்கு எந்த ஸ்லோகாவும் தெரியாமல் இருக்கலாம், கதைகள் தெரியாமல் இருக்கலாம், ஃபிலாசபி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதே ஒரு டிவோஷன் தான். அந்த மரியாதையாக வாங்கிக்கணுங்கிறது பக்தி தான். அவங்க அந்த பகவான் அவங்களும் பார்க்குறாங்க, இது பிரசாதம், இது பகவான். உண்மையை சொல்லணும், சம்டைம்ஸ் நான் வந்து செருப்பு போட்டு தான் கொடுத்துட்டு இருந்தேன். வாங்குகிறோம் செருப்பு கட்டிட்டு வாங்கினாங்க. சம்டைம்ஸ் நம்ம செருப்பு போட்டு கூட பிரசாதம் கூட சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வெளியூர் போகும்போது ரெஸ்டாரண்ட்டு, கோவிந்தாஸ் ரெஸ்டாரண்ட்டில் செருப்பு போட்டு கூட சாப்பிடுவோம். பட் சில மக்கள் பார்த்தீங்கன்னா மரியாதையும் கொடுப்பாங்க. சில பேர் ஈவன் ஒரு சாதாரண உணவில் கூட பகவான் பார்ப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. பிரபுபாத் இது எழுதியிருக்கார், பகவத்கீதா 13வது அத்தியாயத்தில் எழுதியிருக்கார். அன்னமயான்னு சொல்லுவான். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். வயசானவர் இங்கே இல்லை, வேறு ஸ்டேட்டில் சில பேர் சொன்னாங்க, அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவார், சில ரெஸ்டாரண்ட்டில் சேர் இருக்காது, நின்றுட்டு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி இங்கே இருக்குது, சேர் இருக்காது, நின்றுட்டு தான் சாப்பிடணும். அவர் வயசானவர், அவர் என்ன பண்ணுவான்னு எப்போ சாப்பிட வந்தாலும் செருப்பு கழட்டிட்டு தான் சாப்பிடுவார் ரெஸ்டாரண்ட்லேயே. அது பிரசாதம் கிடையாது. செருப்பு கழட்டிட்டு வயசான நின்றுட்டு தான் சாப்பிடுவார், செருப்பு கழட்டிட்டு தான் சாப்பிடுவார். ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அது பேர் அன்னமயான்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில் பிரபுபாத் எழுதுறார். அன்னம்னா உணவு, அந்த உணவுலையும் பகவானை பார்ப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த பக்திங்கிறது யார் பண்ணுவாங்க, யார் பண்ண மாட்டாங்க, நம்மளால் சொல்ல முடியாது, டிஃபிகல்ட். இதில் 4 பேர் வரமாட்டாங்க அப்படின்னாங்க. யாருன்னா துஷ்கிருத்தினோ, தென் நராதமா, அப்போ மாயவம், அப்பகிருத்த ஞான அசுரம், 4 பேர் வரமாட்டாங்க. சில பிரபுபாத் பாருங்கள், அந்த பொருள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கா. சரணாகதியே பண்ண மாட்டாங்க அப்படியெல்லாம் கூட இருக்கு. சில பேர் நிறையா படிப்பாங்க, ஈவன் ஸ்லோகம் கூட சொல்லுவாங்க. பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகங்கள், பாகவதம் ஸ்லோகங்கள் மனப்பாடம் எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் உள்ளுக்குள்ளமாகவே அந்த பகவான்கிட்ட சரணாகதி பண்ண மாட்டான். அது ஒரு முட்டாள்தனம் தான். சரணாகதி பண்ணலைன்னா கூட முட்டாள்தனம் தான், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இந்த சரணாகதி பண்ணுறதுக்கு நம்ம சொல்கிற அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நம்ம சும்மா சொல்லுவோம் சரணாகதி, அவ்வளோ ஈஸியும் கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணரும் சொல்கிறார், பகுநாம் ஜென்மனாம் வந்தே, பல கோடி ஜென்மம் எடுக்கணும் அர்ஜுனா. அந்த அறிவு வரத்துக்கே, சரணாகதி பண்ண அறிவு வரதுக்கே பல கோடி ஜென்மம் எடுக்குங்கிறார். ஸோ பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முதல் ஸ்கந்தத்தில் வரும். நாம் செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக அது கிருஷ்ண பக்தி வளர்க்கணுமாமா. நான் செய்கிற செயல் கிருஷ்ண பக்தி அது வளர்க்கலை அப்படின்னா நான் செய்கிறதெல்லாம் யூஸ்லெஸ், அப்படின்னா உபயோகமே கிடையாது. தர்மஹ ஸ்வனுஷ்டத பும்சஹ விஸ்வக்ஷேன கதாசுயா நொத்பாதியே யதிரதிம் ஸ்ரம ஏவைஹி கேவலம். இது பாகவத்தில் கொடுக்குறாங்க. ஸ்ரம ஏவைஹி கேவலம் அப்படின்னா ஸ்ரமம்னா ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, மொத்தம் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. எப்போ நொத்பாதியே யதி ரத்திம், ரத்தின்னா அட்ராக்ஷன், புரியுது இல்லையா, கவர்ச்சி. யார் மேலே? அதோக்ஷே, கிருஷ்ணா மேலே ஒரு அட்ராக்ஷன் வரல. எப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த வேலைனால கிருஷ்ணர் மேலே அட்ராக்ஷன் வரலின்னா அந்த வேலை எதுக்கும் ஆகாது அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. வரணுமாமா. பொதுவாக நாம் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறோமோ அவங்கவுங்க யோசிக்கணும். நம்ம எத்தனையோ காரியங்கள் பண்ணுறோம், அந்த காரியம் பக்தி வளர்க்கலைன்னா அந்த காரியத்தினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு பாகவத்தில் வருது. அதுதான் இங்கே பிரபுபாத் இங்கேயும் கொடுக்குறாரு. பிறகு பல விஷயம் அங்கே இந்த பொருள் வருது. சயின்ஸ், ஃபிலாசபி, ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஒன்று படிச்சிங்கள்ல, அது என்ன வரிசை? அது
விஞ்ஞானம், தத்துவம், கலை, தேசாபிமானம், பொருளாதார முன்னேற்றம், மதம் மற்றும் சிறந்த செயல்கள் ஆகிய துறைகளில் சம்பாதித்த எல்லா அறிவும் பிணங்களைப் போல் உள்ளவர்களுக்கு உடைகளாக பயன்படுத்துவதன் மூலமாக வீணாக்கப்பட்டு வருகின்றன. ஸோ இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞானம் வருது, எல்லாம் நல்ல வசதியாக வாழ்கிறாங்க, கலைகள் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் பகவான் கிருஷ்ணர் மேலே பக்தி வரல, சரணாதி பண்ணினா இது எல்லாமே வேஸ்ட். டெக்கரேஷன் ஆஃப் எ டெட் பாடிம்பாங்க அவங்களோட பிரபுபாதில். ஒரு பிணத்துக்கு அப்படியே அலங்காரம் பண்ண வைங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரயோஜனம், அதுக்கு போய் அலங்காரம் பண்ணி என்ன பண்ணுறது? ஸோ இது உண்மை. நம்ம பகவத்கீதா பாகவதம் படிப்போம், படிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் நான் எப்படி வசதியாக வாழணும், வாழ்க்கையில் இப்படி தான் பிளான் பண்ணுவோம். நம்ம எல்லோரும் அப்படித்தான், வெளியில் ஆள் முடுங்க, நாமளும் அப்படி தான் இருப்போம். நமக்கே தெரியாது, ஏன்னா ஸ்டேட்டஸ் வேணும்போம், அவங்கெல்லாம் நம்மளை மதிக்கலை, அவங்கள நம்ம மதிச்சாகணும், நாமளும் அப்படி தான் யோசிப்போம். அப்போ நானும் ஒரு மூடம் தான், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நானும் மூடம் தான். அப்படி திங்க் பண்ணால் இதெல்லாம் எதுக்குமே ஆகாது. இந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணினா எதுவுமே நமக்கு உதவாதுன்னு ரொம்ப அழகாக கொடுக்குறாரு பிரபுபாத். ஏன்னா பாகவத்திலையும் கொடுத்துருக்காங்க, இது உண்மை. ஆனால் இது புரிஞ்சுக்கிறதே கடினம், அவ்வளோ சுலபம் கிடையாது. இது நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். நிறைய பேர் பகவத்கீதா பாகவதம் படிப்பாங்க, படிச்சுட்டு மறுபடியும் லைஃப்பில் வரும்போது எந்த கோர்ஸ் படித்தா வாழ்க்கையில் நல்லா இருப்போம் இப்படி ஒன்று யோசிப்பான். இதுக்கு மேலே ஒன்று கிடையாது. ஆக்சுவலி வாழ்க்கையில் எது படித்தாலும் பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா மொத்தம் 0 ஆகிடும். மேபி நான் ஐஐடியில் படிக்கலாம், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், பட் கடைசியில் இந்த பகவத்கீதா பாகவதம் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கை சூன்யமாகிடும், ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அது அவங்களுக்கு புரியுறது கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. இது பக்தர்களோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் புரியும், எல்லாம் புரியாது. திரும்பி அப்படியே தான் போவாங்க, திருப்பி அப்படி தான் போவாங்க. ஸோ இந்த பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஆர்டினரி விஷயம்லாம் கிடையாது. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு கருணை ஜஸ்ட்டு நாமா சொல்லிட்டு இருந்தால் அது நடக்குங்கிறாங்க. அது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. அஃபன்ஸ் இல்லாமல், அபராதம் இல்லாமல் சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அஃபன்ஸ் இல்லாமல் பண்ணுறது விளையாட்டு கிடையாது. சம்டைம்ஸ் நாம் நினைப்போம் அஃபன்ஸ் பண்ணின்னு, நல்லா பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த அஃபென்சஸ் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. 10 அபராதம் காலையில் படிப்பாங்க மங்களார்த்தியில், அது எதோ படித்தா நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதே ஒழுங்காக புரியாது. நமக்கு அதே ஒழுங்காக புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதே புரியாது, டிஃபிகல்ட். அது ஒன்று பார்த்தா டீப்பாக இருக்கும், படிக்கிறது சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தெரியாமல் பலது பண்ணிகிட்ருப்போம், அந்த அஃபென்ஸ் பண்ணிகிட்ருப்போம், அதனால் முன்னேறவும் முடியாது. மேபி பகவத்கீதா பாதம் கேட்பேன், முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுவேன். அதாவது கொஞ்ச நேரம் மனிதன்மாக இருப்பேன், உடனே மிருகமாகிடுவேன். இப்படியும் பிஹேவ் பண்ணுவோம், அப்படியும் பிஹேவ் பண்ணுவோம், இது எல்லாமே வரும். ஸோ இங்கே சில பிரபுபாத் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாகவதம் ஸ்லோகத்துக்கு பொருளுரை கொடுக்குறாரு. அந்த 5.5.5க்கு அந்த பொருளுரை இருக்கு இல்லையா, தன்னுணர்வை பற்றிய விசாரணையில் ஒருவன் குருடனாக இருக்கும் வரை பௌதிக செயல்கள் எவ்வளவு சிறந்தவையாக இருப்பினும் அவை தோல்விகளாகவே கருதப்படுகின்றன. இது ரொம்ப எல்லாரும் சட்டம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிரபுபாத் அழகாக கொடுக்குறார். தோல்விங்கிறார். உண்மையிலே வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமான்னு நாம்பளாம் முடிவு பண்ணக்கூடாது. ஆச்சாரியாஸ் என்ன சொல்கிறாங்க, பாகவதம் பகவத்கீதை என்ன சொல்லுது நம்ம பார்க்கணும். பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார், வெற்றி அப்படின்னாலே ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை வியாதி, இந்த 4லேருந்து தப்பிக்கிறவங்க தான் வெற்றி பெற்ற மனிதர்கள்னு பிரபுபாத் சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார்,
இது பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்லுவார். இது நீ கிளாஸில் கேட்டிருப்பீங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, வயசாயே தீரும். நான் காசை வச்சுட்டு நான் முதுமையில தப்பிச்சிடணும்னு யாரும் சொல்ல முடியாது. எத்தனை கோடி இருந்தாலும் வயசாகும். வயசாக வியாதி வந்தே தீரும். நான் காசை வச்சுட்டு வியாதியிலையும் தப்பிக்க முடியாது, முடியவே முடியாது. அந்தந்த வயசுக்கு அந்த வியாதி வரும், எல்லாருக்கும் வரும். மரணத்துலேயும் தப்பிக்க முடியாது, அடுத்த ஜென்மத்திலையும் தப்பிக்க முடியாது. ஸோ அந்த உலகம் வேறு மாதிரி சொல்லும். அப்பா வந்து சைக்கிளில் போனார், பையன் ஏரோப்ளேனில் போகிறான், வெற்றி பெற்ற மனிதன். பெரிய வீடு கட்டிட்டாங்க, ஊரில் எல்லாத்திலோட அவர் பெரியவர், மரியாதை கிடைக்குது. நோ யூஸ், அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த 4லேருந்து தப்பிக்கணுங்கிறாங்க, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது உண்மை. கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தா எத்தனை கோடி இருந்தாலும் வியாதி வருதுன்னா அப்போ அந்த பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது இல்லையா? 100 கோடி ரூபாய் இருக்குது, பட் இருந்தாலும் வியாதி வந்து இருந்து வெளியே வர முடியலனா அந்த இடத்துல பணம் 0 ஆயிடுது, ஒரு பிரயோஜனம் இல்லை. இது நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒரு ஆப்பிள் ஃபோன், அவர் தான் அவர் பண்ணார். ஆப்பிள் ஃபோன், ஐஃபோன் சொல்லுவாங்க. அவர் 53 வயசில் இறந்துட்டார். உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரர், உலகத்திலேயே. 53 வயசில் கேன்சர், மருந்து இல்லை, அதுக்கு இறந்துட்டாங்க. அவர் இறக்குற முன்னாடி நிறைய விஷயம் சொன்னார். அவர் தயவுசெய்து நீங்கள்லாம் இப்படி இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்தார் அவர். ஏன்னா அவருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு, இந்த பணம் என்னை காப்பாற்றுன்னு அவர் சொல்லிட்டார். பணம் காப்பாற்றாதுன்னு அப்போ தான் உணர்றாரு அவரும். ஆனால் நம்ம இந்த பல தடவை கேட்டாலும் மறு நம்ம அது பின்னாடி தான் போவோம். நாம் அப்படி தான் இருப்போம். அதுதான் மாயா. மாயை மாதிரியே தெரியாது, அதுதான் மாயா. அது மாயா மாதிரி தெரியாது, உண்மை மாதிரியே தெரியும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த மாயா சக்தி நீ புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுலேருந்து வெளியே வரணும்னா அவர்கிட்ட சரணாதி பண்ணணுங்கிறார். மாமேவ பிரபத்தியந்தே சொல்கிறார். மாம் ஏவா, எங்கிட்ட சரணாதி பண்ணா தான் உனக்கு தெரியும் அர்ஜுனா, எல்லாம் தெரியாதுங்கிறார். ஸோ இந்த உலகம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நம்ம பகவத்கீதா பாவதம் கிளாஸ் கேட்குறோம், படிக்கிறோம், சீரியஸாக இதை எடுத்துக்கணும். நம்ம ஆக்சுவலி சும்மா ஏதோ பொழுதுபோக்கெல்லாம் படிக்கிறது கிடையாது, சீரியஸாக எடுத்துக்கணும். பிரபுபாத எல்லாமே டிஃபீட்டுங்கிறார், தோல்வி கடைசியில். அது இது ஆக்சுவலி உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. எல்லாம் இறக்க போகிற முன்னாடி எல்லாருக்கும் அந்த ரியலைசேஷன் வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவாங்க, அவங்களுக்கே தெரியும், பேச முடியாது, அவங்களுக்கே தெரியும் மொத்த வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிட்டோம்டா நாம். வெளியே சொல்ல முடியாது, அவனால் வெளியே சொல்ல முடியாது, பட் உணர்வாங்க கம்ப்ளீட் லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்ட, பைத்தியக்காரனோட வாழ்ந்திருக்கேன். ஆனால் வெளியே சொல்ல முடியாது. ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். இது வெளியே சொன்னவங்களும் இருக்காங்க கொஞ்சம் பேர், இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்லி சொல்ல முடியாது. ஐ திங்க் பல தடவை இந்த கிளாஸில் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒருத்தர் ஒரு கதை சொன்னார், அவர் சொன்னார், இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த கதையை. அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தெரியாதவங்க மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ஆற்றுல மீனெல்லாம் இருந்துதான். அதில் ஒரு வயசான மீன் இருக்குது, அப்புறம் யங் மீன், அப்படின்னா இளம் வயசில் ஒரு மீன். ஒருத்தர் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு பெயிட் அதை ஒன்று போடுவாங்க இல்லையா, மீன் பிடிக்க, அது போடுறோம். அது ஒருத்தன் போட்டிருக்கான். இந்த சின்ன மீன் வந்து பார்த்தோன்னா சாப்பிடணுன்னு ஆசை, போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு. இந்த வயசான மீன் சொல்லுது சாப்பிடாத அப்படிங்குது. நீ போய் வாய் வச்ச உன்னை மேலே இழுத்துருவாங்க, சூடாக எண்ணெயில் ஒன்று போட்டு பொரிச்சிருவாங்க அப்படின்னு அந்த வயசான மீன் சொல்லுது. இது வந்து உனக்கு வயசாச்சு, நீ சும்மா இரு, உனக்கு பொறாம, நான் எங்கே சாப்பிட்டு நீ சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். கேட்கல, அது போய் வாய் வச்சிருச்சு. வாய் வச்ச உடனே அதுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சான் என்ன நடக்க போகுது. ஆனால் வெளியே சொல்ல முடியாது. இந்த வயசான மீன் சொன்னது சரின்னு இதனால் சொல்ல முடியல, இழுத்துட்டான், சொல்ல முடியல. ஆனால் புரிஞ்சிருச்சு, நடக்க போகிறது என்னலும் புரிஞ்சிருச்சு.
நமக்கும் அது நடக்கும். நம்ம வெளியே சொல்ல முடியாது. இது இந்த சாஸ்திரம் உண்மை, கடவுள் உண்மை, இது சம்டைம்ஸ் சொல்ல முடியாது, தெரிஞ்சிடும். ஏன்னா ரியலைசேஷன் வரும். ஏன்னா உடம்பு ஒத்துழைக்காது, ஒரு டைமுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. இது உண்மை, இதெல்லாம் சும்மா இல்லை. பிரபுபாத் ஏன் சும்மா இருக்கிறார்? நிறைய இடத்துல பாருங்கள் இது வரும். ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி பிரபுபாத் எழுதிக்கிட்டே இருப்பார். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், இந்த நாளும் தப்பிக்க முடியாது. இது அண்டர்கோ பண்ணி ஆகணும். அண்டர்கோனா அது ஃபேஸ் பண்ணி ஆகணும். எல்லாரும் அனுபவிச்சே ஆகணும். இட்ஸ் நாட் ஈஸி, ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ், அந்த உணர்வு சரியாக இருக்காது, ரொம்ப டிஃபிகல்ட். நல்லா சளி பிடிச்சது நீ சாண்ட் பண்ணுன்னு பார்க்கலாம், வச்சுட்டு படுத்து தூங்கிடுவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஐ டோன்ட் நோ. நல்லா சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தால் படுத்து தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் சாண்டிங். சளி பிடிச்சாலே அப்படின்னா மரணம் எங்கே போய் சொல்கிறது? இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ பிரபுபாத் இங்கே ரொம்ப அழகாக எழுதுகிறார். மேட்டர், அந்த வேர்ல்புல் ஆஃப் மேட்டர்னு எழுதியிருக்கார். ஜட பந்தத்திலிருந்து விடுதலை அடைவதே மனித வாழ்வின் நோக்கம். ஆனால் ஜட செயல்களில் ஒருவன் முழுமையாக ஈடுபட்டிருக்கும் வரை ஜடத்தின் சுழற்சியில் அவனுடைய மனம் மூழ்கடிக்கப்பட்டுவிடும். ஜடத்தின் சுழற்சியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஏன்னா நான் இந்த உடல், நான் ஆத்மா, நான் உடல் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுதான் பிரபுபாத் எழுதுறார். இது ரொம்ப கடினம். இது உண்மை. ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்புகிறோம். பேசும்போது பேசுவோம் ஜடம் சந்தோஷம் கொடுக்காதுன்னு. ஆனால் செயல் எப்படி இருக்குன்னா, ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் தான் நம்புவோம். இதுதான் உண்மை. ஆக்சுவலி இந்த பணம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், என் சொத்து என்னை காப்பாற்றும், எனக்கு ஒரு பாதுகாப்பு இந்த சொத்து, என் கூட இருக்கிறவங்கள்லாம் என் பாதுகாப்பு, இது ரொம்ப நம்புகிறோம், இல்லையும் கிடையாது. ஆனால் அது பொய் தான். அது என்னை காப்பாற்றவே முடியாது, ஆனால் காப்பாற்றும் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதுதான் மாயா. பிரபுபாத் தான் எழுதுறாரு. ஸோ இதுலேருந்து வெளியே வரணும்னா பகவான் அனுகிரகம் வேணும், பக்தரோட அனுகிரகம் வேணும். இல்லைன்னா நம்பிட்டு தான் இருப்பேன். இன்னும் என் பையன் என்ன பார்த்துக்குவான், என் ஹஸ்பண்ட் என்ன பார்த்துக்குவார், ஒய்ஃப் பார்த்துக்குவா, என் சொத்தை என்ன காப்பாற்றும், இது நம்பிட்டு தான் இருப்போம். ஒன்றும் காப்பாற்றாது என்ன. ஆனால் இது எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி அது பின்னாடி தான் போவோம். அதுதான் மாயா. திருப்பி மேடங்க தான் போவோம். ஸோ அதுதான் பிரபுபாத் எழுதுறா, இந்த முட்டாள்களை எத்தனை கேட்டாலும் புரியாது அப்படிங்கிறார் கிருஷ்ணா. ஸோ நம்மளை தான் சொல்கிறாங்க, நம்ம வேறு யாரும் நினைக்க வேணாம், இதெல்லாம் நமக்கு தான். நாங்கள்லாம் சாண்டிங் பண்ணுறோம், நாங்கள் ஆல்மோஸ்ட் வைகுண்டா போயிட்டாலும் நினைக்கக்கூடாது. நம்ம அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது நாம்ளே அப்படி தான் இருப்போம், நாம்ளும் அது மாதிரி தான் இருப்போம். எங்கே நிறுத்துனீங்க? அது அங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஓகே. ஏவம் மனக கர்ம விஷம் பிரயுக்தே அவித்யாத்மனி உபதீயமானே பிரதீர்ணயாவான் மயி வாசுதேவ ந முச்சதே தேகயோகேன தாவத். பாகவதம் 15.5.6. ஒருவரது மனம் வெவ்வேறு வகையான உடல்களை உற்பத்தி செய்து வெவ்வேறு வகையான ஜட துன்பங்களை அனுபவிக்கச் செய்கிறது. எனவே பலநோக்கு கருமங்களில் மனம் ஆழ்ந்திருக்கும் வரை அது அறியாமையில் ஆழ்ந்திருப்பதாக அறியப்படுகிறது. இதனால் திரும்ப திரும்ப வெவ்வேறு உடல்களில் ஒருவன் ஜட பந்தத்தின் ஆட்சிக்கு உட்படுத்தப்படுவது நிச்சயம். பரமபுருஷரான வாசுதேவனின் உன்னத அன்பை ஒருவன் விருத்தியடைய செய்யும் வரை இந்நிலை தொடரும். ஓகே, இந்த பாயிண்ட் சில பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படிச்சிங்க இல்லையா, அது என்ன? ஒருவரது மனம் வெவ்வேறு வகையான உடல்களை உற்பத்தி செய்து வெவ்வேறு வகையான ஜட துன்பங்களை அனுபவிக்க செய்கிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம உடம்புலையே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆத்மா இருக்குது, அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, மனம் புத்தி அகங்காரத்தை செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரம், இந்த சரீரம். அஃப்கோர்ஸ் ஆத்மா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த சரீரம் நமக்கு இருக்கு இல்லையா, இது எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா
போன ஜென்மத்தோட மனசில் என்ன இருந்ததோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இந்த ஜென்மத்தில் இந்த உடல் கிடைக்கும். அப்படி தான் கிடைக்கும். அதோட டிசைன் மனசுக்குள் நமக்கு என்ன இருக்கோ அது தகுந்தாப்புல பகவான் நமக்கு உடல் டிசைன் பண்ணுவார். ஒருத்தருக்கும் கஸ்டமைஸ் பண்ணுவார். கஸ்டமைஸ்னா தெரியுமா? தமிழ் என்ன இப்பெல்லாம் வந்து தீர்மானிக்கிறதா இல்லை, கஸ்டமைஸ்னா இப்போது காரெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. 2 வீலர் பாருங்க, புரிஞ்சா சரி, ஓகே தெரியணும். ஓகே, ஒருத்தருக்கும் உடம்பு பகவான் கஸ்டமைஸ் பண்ணுவார். ஒருத்தருக்கும் நம்ம மனசில் என்ன இருக்கோ அந்த ஆசை தந்தாப்புல உடம்பு ஷேப்பெல்லாம் கொடுப்பார். கிருஷ்ணா கொடுப்பார். மொத்தம் 84 லட்சம் வகை இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா 84 லட்சம் வகையான ஸ்பீஷிஸ், ஒரு ஸ்பீஷிஸ், ஒரு உயிரினம் அதுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு உடம்புல கிடைக்கிற சந்தோஷம் இன்னொரு உடம்புல கிடைக்காது. இது ரொம்ப ஆச்சரியம். இப்போ உதாரணம் குரங்கு இருக்குன்னு வைங்க, அதுக்கு சில சந்தோஷம் கிடைக்கும், அந்த சந்தோஷம் மனுஷ உடலில் கிடைக்காது, அது அந்த உடலில் தான் கிடைக்கும். அப்படின்னா அது நம்மளோட சிறந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னு நினச்சிக்காங்க. கொசு இருக்குன்னா கொசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் கிடைக்கும், அது நமக்கு கிடைக்காது. கிருஷ்ணா அப்படி டிசைன் பண்ணுவார். ஏன்னா அது என்ன விரும்புதோ அது கொடுப்பார், டிசைன் பண்ணுவார். பட் இருக்குல்லையே நம்பர் 1 த பெஸ்ட்னா மனித உடல் தான். மனித உடல் தான் பெஸ்ட். இது பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதுவார். இது இந்த உடலில் தான் தப்பிக்கவே முடியும், வேற சரீரம் கிடைச்சா டேஞ்சரஸ். ஸோ பிரபுபாத் எழுதுகிறார், பகவான்கிட்ட பக்தி வராத வரைக்கும் பலவிதமான உடல் கிடைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் மாயா சக்தி எப்போ ஏற்பட்டதுன்னா நமக்கு தெரியாது. அது நான் கஷ்டப்படுறவங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் பிரபுபாத் திருப்பி பேசிக்கிட்டே இருப்பார். இது புரிஞ்சுக்கோம்பார். ஆனால் என்னென்னா மந்த புத்தி நம்ம எல்லாருக்கும், உலகத்தை நம்ம எல்லாருக்கும் மந்த புத்தி. அது புரிஞ்சுக்குன்னா பகவான் நாம சீரியஸாக சொன்னால் மட்டும்தான் புரியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது புரியும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா உண்மையான விடுதலை அவங்க பார்ப்பாங்க. உண்மையான விடுதலை அது அந்த ஆத்மாவை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். வெளியே சொல்ல முடியாது, அது காட்ட முடியாது வெளியில். அந்த ஆத்மா வந்து எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அமைதியாக இருக்கும், கஷ்டப்படாது. குட் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, பிரஹ்லாத் மகாராஜ் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. வெளியில் அவங்களுக்கு தான் இவர் கஷ்டத்தில் வச்சுருக்கான்னு வெளியே இருக்க ஜனங்கள் அப்படி தெரியுது. பிரஹ்லாதுங்க பர்சனலாக கஷ்டப்படல, அவர் பர்சனலாக கஷ்டப்படல. அவர் நீங்கள் பாகவதமெல்லாம் படிச்சிங்கன்னா அவர் பேசுகிறதே வித்தியாசமாக இருக்கும். அவங்க கஷ்டப்படுறதுமா இருக்கும். இவர் வந்து நீ கஷ்டப்படுறன்னு இவர் பார்ப்பார், நீ தான் ஏன் கஷ்டப்படுற, அப்படி தான் வரும். நீ நல்லா படிச்சிங்கன்னா அப்படி தான் வரும். அவர் பர்சனலாக கஷ்டப்படல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, ரொம்ப நல்லா புரியும் அவங்களுக்கு. இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் இது பேசியிருக்கார், 6வது அத்தியாயத்தில் வரும். அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், 12வது அத்தியாயத்தில் சொல்கிறார், அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லுமா. ஆக்சுவலி எதுவுமே வேண்டான்னு யார் சொல்கிறாங்கன்னா அவங்க தான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க. எனக்கு எதுவும் வேண்டாங்க, அவங்க தான் ஃப்ரீயாக வாழ்வாங்க வாழ்க்கையில். தப்பி தவறி கிருஷ்ணா தவிர ஏதாவது வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த ஃப்ரீடம் போயிடும். அது இருக்காது அவங்களுக்கு. எனக்கு எதுவுமே வேண்டாம். இது கிருஷ்ணர் நிறைய இடத்துல பேசியிருக்கார், பகவத்கீதையில் இருக்குது. ஆனால் நாம் பொதுவாக அது வேணும் இது வேணும்னு சொல்லிகிட்டே இருப்போம். வேணும் எப்போ சொல்கிறோன்னா அது கிடைக்காது, போயிடும், மொத்தம் போயிடும். ஸோ கிருஷ்ணா தவிர எனக்கு எதுவும் வேண்டாங்கிற முடிவு நாம் எடுத்தாகணும். அதான் மாமேகம் சரணம் ரஜாங்கிற கிருஷ்ணா சரி, மாமேகம் என்ன தவிர எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறேன்னா கிருஷ்ணாவும் இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒன்று இருக்கட்டுமே நான் நினைக்கிறேன். அங்கே தான் ப்ராப்ளம். நான் கிருஷ்ணா வேணும்பேன், வேறு ஏதாவது இதுவும் கொடுங்களேன். கிருஷ்ணர் சொல்கிறார், அவரை தவிர ஏதாவது கேட்டால் கிருஷ்ணா அதைத்தான் கொடுத்துருவாராம், அவர் தர மாட்டார். என்ன தவிர இன்னொன்று வேணுங்கிறீங்க, நீ அதை வச்சுக்கோ.
ஸோ அதனால கிருஷ்ணா போடுறார் மாமேக்கம். ஏக்கம் ரொம்ப அது ஸ்ட்ராங்கான வார்த்தை. ஏக்கம்னா நான் மட்டும்தான், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. ஸோ இது ஒரு பெரிய ஃப்ரீடம். அது கிருஷ்ணா வேணும்னு சொன்னால் தான் அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். அது அவங்களுக்குள்ள அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது முடிக்கிறீங்களா அந்த பேரை? பரமபுருஷரான வாசுதேவனின் உன்னதமான பெயர், குணம், உருவம் மற்றும் செயல்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்து விடுவதென்பது மனதின் சுபாவத்தை ஜடத்திலிருந்து பூரண அறிவிற்கு மாற்றுவதை குறிப்பதாகும். இது ஒருவனை பரிபூரண உணர்வை அடையும் பாதைக்கு அழைத்துச் சென்று வெவ்வேறு ஜட உடல்களில் ஏற்படுத்தப்படும் பௌதீக சம்பந்தம் மற்றும் சிறைவாசம் ஆகியவற்றின் பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. இங்கே பிரபுபாத் எழுதுறாங்க, மனசு ஜடத்திலிருந்து அப்சல்யூட் நாலேஜ், என்ன மனதின் சுபாவத்தை ஜடத்திலிருந்து பூரண அறிவிற்கு மாற்றுவதை குறிப்பதாகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடி அந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் இந்த ஜடத்து மேலே நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது. லைக் அது பைசாவாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், இல்லை மனிதர்களோட இருக்கலாம். அது மேலே நம்பிக்கை ஜாஸ்தி இருக்குது. அதுலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிறது பிரபுபாத். கிருஷ்ணா மேலே நம்பிக்கை டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ தான் பிரபுபாத் எழுதுகிறார், ஃப்ரீயாக இருப்பாங்க, இல்லை ஃப்ரீ ஃப்ரம் பாண்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் கான்டாக்ட். அப்படி தான் ஆகியவற்றின் பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. அப்போ தான் விடுதலை. சும்மா அவ்வளோ ஈஸியாக ஜாலியாக சந்தோஷமால வாழலாம் முடியாது. இந்த உலகத்தின் டிசைன் அப்படி கிடையவே கிடையாது. இது கிருஷ்ணர் ரொம்ப அழகாக பகவத்கீதையில் சொல்கிறா, இந்த உலகத்தின் டிசைனே சஃபரிங்கான டிசைன், கஷ்டப்படுற மாதிரி தான் டிசைன். இந்த உலகம் டிசைன் அப்படி தான் இருக்குது. எப்பவுமே சந்தோஷமாக இருக்குமே இந்த உலகத்தை டிசைன் பண்ணல கிருஷ்ணா. அது அவரே சொல்கிறார், துக்காலம்ட்டார். அதுவும் நமக்கு ஒன்றும் ஏற மாட்டேங்குது. ஸோ நம்ம எப்படி இருப்போம்னா, பிரபுபாத் சொல்கிறார், பல கிளாஸில் சீனியர்ஸ் சொல்கிறாங்க, நமக்கு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி இங்கேயே நான் சந்தோஷமாக இருக்க பார்க்குறேன். கிருஷ்ணர் சொல்கிற அது நடக்கவே நடக்காதுங்கிறார். இங்கேயே எல்லாம் சரி பண்ணிவிட்டு இங்கேயே நான் சந்தோஷமாக இருக்கேன். ஜஸ்ட் லைக் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், அவன் கேட்குறான் ஒரு ஜூஸ் எக்ஸ்ட்ரா கூட அப்படின்னா, ஜூஸ் கொடுத்தா போதும் நல்லா இருக்கேன். ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்க வெளியே வந்தால் ஒரு 108 ஐட்டம் சாப்பிட்லான்னு தெரியாது. வெளியில் சப்பன் போக நிறையா இருக்கும். ஜெயிலில் இருக்கிறவனுக்கு ஏன்னா அவன் அங்கேயே ஒரு 2 ஜூஸ் கொடுத்தா நல்லா இருக்கு லைஃப், இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சான பைத்தியக்காரத்தனம். நாம் அப்படி தான் இருக்கோம். இங்கே ரொம்ப சந்தோஷமாக வாழணும், எல்லா பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக நம்ம நினச்சிட்ருக்கோம், இல்லைன்னு கிடையாது. அதே பைத்தியக்காரத்தனம் இங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும். கிருஷ்ணர் சொல்கிறார், தப்பிச்சிடு, இங்கே பிரச்சனை இருக்கிற உலகம் தப்பிச்சிடுங்கிறார். அவரே அப்படி தான் சொல்கிறார். எங்கே தப்பிச்சு போகணும் அதுவும் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறார். அப்பரேயம் எத்தஸ்வன்யாம் அப்படிங்கிறார். இன்னொரு உலகம் இருக்குது அர்ஜுனா. அங்கே சொல்கிற, அங்கே சூரியன் ஒளி கிடையாது, சந்திரன் ஒளி கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அங்கே போனால் திருப்பி வர தேவையில்லை, அங்கே தப்பிச்சு போயிருந்து கிருஷ்ணர் அதுவும் சொல்கிறார் பகவத்கீதாவில். ஸோ பிரபுபாத் தான் எழுதுறாரு, இது வந்து ஃப்ரீ ஆகிடும் முதல்ல. ஸோ இந்த பகவத்கீதா பாகவதம் சீரியஸாக உட்காந்து படித்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேரை பாருங்கள். ஆகவே ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பிரபுபாதர் சர்வத்திர சர்வதா எனும் சொற்களுக்கு பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளார். பகவானின் பக்தி தொண்டு அல்லது பக்தி யோக கொள்கைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் பொருந்தி இருப்பவை. அதாவது எல்லா வேத நூல்களிலும் பக்தி யோகம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. எல்லா வேத வல்லுநர்களாலும் அது நிறைவேற்றப்படுகிறது. எல்லா இடங்களிலும் அது முக்கியமானதாக இருக்கிறது. எல்லா காரண விளைவுகளிலும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி ஸ்கந்த புராணத்திலிருந்து பின்வருமாறு மேற்கோள் காட்டுகிறார். சம்சாரே அஸ்மின் மகாகொரே ஜன்ம மிருத்யு சமாகுலே பூஜனம் வாசுதேவஸ்ய தாரகம் வாதிபி ஸ்மிருதம். இருள் அடர்ந்ததும் அபாயம் நிறைந்ததும் பிறவி சக்கரத்தை கொண்டதும் பல்வேறு கவலைகள் நிறைந்ததுமான ஜட உலகின் பெரும் சிக்கலிலிருந்து வெளியேறுவதற்குரிய ஒரே வழி பகவான் வாசுதேவனின் உன்னத அன்பு தொண்டை ஏற்பதே. எல்லா வகையான தத்துவவாதிகளாலும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இந்த முன்னாடி பேரால் அவர் படித்தார், இந்த பக்தி யோகா தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது வந்து ஸ்கந்த புராணத்தில் இருக்கு, எல்லா புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்திங்கிறது எல்லா சூழ்நிலையிலையும் பண்ண முடியும். பொதுவாக நாம் எல்லாம் என்ன நினைப்போம்னா, மேபி
இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் பக்தி நல்லா பண்ண முடியும், இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். மேபி வீடு இந்த மாதிரி கட்டிக்கிட்டா கூட பக்தி நல்லா பண்ணலாம். இல்லை என் ஒய்ஃப் இப்படி இருந்தால், என் ஹஸ்பண்ட் இப்படி இருந்தால், என் குழந்தை இப்படி இருந்தால் பக்தி நல்லா பண்ணலாம். இது எல்லாம் மனக்கற்பனை தான், எல்லாமே பொய். இதெல்லாம் நம்மளாம் நினச்சிட்ருப்போம். பக்தி மட்டும்தான் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் பண்ண முடியும், மற்ற எதுவும் பண்ண முடியாது. இதுதான் பக்தியோட ஒரு சிறந்த விஷயம், ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. உதாரணம், நீங்கள் தியான யோகா பண்ணணுன்னா கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தியானம் பண்ணணுன்னாலே கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இடம், ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை நிறையா இருக்குது. பக்திக்கு அப்படி கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். இப்படி தான் இருக்கணும் சூழ்நிலை அவசியம் கிடையாது. நம்மளாம் அப்படி நினைப்போம். ஏன்னா நம்ம புத்தி ரொம்ப கெட்டு போயிடுச்சுனால நம்ம நினைப்போம் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள். வெளியில் சூழ்நிலை இருந்தால் நான் பர்ஃபெக்டாக இருப்பேன், அது போய் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்வேர் இருக்குது, மனசு புத்தி, அதை லேசாக மாற்ற நல்லா சரியாயிடும். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக பக்தி எதையும் சான்று கிடையாது, எதுவுமே சான்று கிடையாது. பிரபுபாதர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இட் இஸ் யூஸ்ஃபுல் காஸ் அண்ட் எஃபெக்ட். சொல்ல போனால் பக்தி பண்ண அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். இது ஏன் நடக்குது, என்ன, இது எல்லாமே புரியும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இந்த ஸ்கந்த புராணத்தில் ஸ்லோகாவோட பிரபுபாத் எழுதுகிறார். அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்கந்த புராணத்தில் அகஸ்தியரும் முருகனும் பேசிக்கிறது நிறையா வரும், ப்ரைம் டாபிக்ஸ். அதுலேயும் வருது வாசுதேவா, அந்த கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லப்படும். எந்த புராணம் எடுத்தாலும் மெயினாக கிருஷ்ணா பற்றி தான் வரும், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். அந்த வசுதேவா, அந்த கிருஷ்ணா, அவரோட சரணாகதி பண்ணணும், அதுதான் வழி. இல்லைன்னா திருப்பி இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் மாட்டிக்குவோம், இங்கே வந்தாகணும் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? பத்மபுராணம், ஸ்கந்த புராணம் மற்றும் லிங்க புராணம் ஆகிய 3 புராணங்களிலும் காணப்படும் மற்றொரு பகுதியையும் ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி மேற்கோள் காட்டுகிறார். அது பின்வருமாறு: ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி விசாரியச்ச புனக இதம் ஏகம் சுனிஸ்பன்னம் தியேயோ நாராயண சதா. அனைத்து வேத சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து பரிசோதனை செய்ததனாலும் திரும்ப அவற்றை சீர்தூக்கி பார்த்ததனாலும் பகவான் நாராயணரே உன்னதமான பரம சத்தியம் என்றும் அவரை மட்டுமே வழிபட வேண்டும் என்றும் இப்பொழுது முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, இது பாருங்க. மற்ற புராணத்தில் லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், இந்த ஸ்லோகம் அவர் தியேயோ நாராயண சதா, தியேயோன்னு தியானம் பண்ணுறது. நாராயணா, அந்த நாராயணன் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஸ்லோகம் இருப்பார். நம்ம ஏதோ சும்மா கண்மூடித்தன்மா பண்ணல. ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், கிருஷ்ணர் வழிபடுறதுன்னா கண்மூடித்தன்மா பண்ணல. இத்தனை எவிடன்சஸ், சாட்சிகள் இருக்குது. சும்மா இல்லை, கண்மூடித்தனமாக கிடையாது. ஆதிசங்கராச்சாரியர் சிவபெருமானோட அவதாரம், சாக்ஷாத் சிவபெருமான் தான் அவதாரம், அவரே தான். அவரே சொல்ற நாராயண பரோ அவ்யக்தாத். அந்த நாராயணனுக்கு மேல் இன்னொருத்தர் கிடையாதுன்னு யார் சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் சொல்கிறார். ஆதிசங்கரர் அவரே சொல்கிறார். அவர் கடைசியை சொன்னது இன்றைக்கும் நிறைய பேருக்கு புரியல. ஆதிசங்கரர் சொன்ன கடைசியில் பஜகோவிந்தன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கு முன்னாடி சொன்னதால் முக்கியம் கிடையாது. நிறைய பேர் அதை பிடிச்சிக்குவாங்க, பஜகோவிந்த விட்டாங்க. பஜகோவிந்தம் சும்மா பாடுவாங்க, அது கடைப்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் பஜகோவிந்தம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் அவர் சொல்கிறார், அந்த கோவிந்தான்னு சொல்லு, தயவுசெய்து சொல்லுங்கிறார். பகவத்கீதை தயவுசெய்து படிய அப்படின்னு அந்த கன்க்ளூஷன், முடிவு. அதுக்கப்புறம் ஆதிசங்கர் எதுவுமே சொல்லலை. அவர் இந்த உலகத்தை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக சொன்னது பஜகோவிந்தம் தான். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கல, ஏதோ பேசுகிறாங்க, அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கிளியராக வருது. எப்பவுமே அந்த நாராயணன் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எல்லா புராணங்களும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்
இவ்வுண்மை கருட புராணத்திலும் பின்வருமாறு மறைமுகமாக விவரிக்கப்பட்டுள்ளது. பாரம் கதோ அபி வேதானாம் சர்வ சாஸ்திரார்த்த வேதி அபி யோ நா சர்வேஸ்வரே பக்தஸ்தம் வித்யாத் புருஷதாமம். ஒருவன் எல்லா வேதங்களையும் கடந்து விட்டவனாக இருப்பினும் சர்வ வேத சாஸ்திரங்களையும் நன்கு கற்றறிந்தவனாக இருப்பினும் அவன் பரமபுருஷரின் பக்தன் ஆகவில்லையெனில் அத்தகையவன் மனித வர்க்கத்திலேயே கடைப்பட்டவன் என்று கருதப்பட வேண்டும். இதை போலவே ஸ்ரீமத் பாகவதம் பதம் 5.18.12 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஓகே ஓகே. ஸோ இங்கேயும் கருட புராணத்துலையும் கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாமே பிரபுபாத் இன்னொன்றுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஒருத்தர் பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணலை, பக்தன் ஆகலைன்னா ஜீரோ, லைஃபே போயிடுச்சு அவருக்கு. இது வெளியே அவங்க யாருக்கும் புரியாது. கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஸ்ட்ராங்காக பேசுகிறார். அவனும் சொல்கிறார் அவர்கிட்ட சரணாதி பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்கிறார். மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்ட்டார், முக்கியமே கிடையாதுங்கிறார். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா பக்தரோட சங்கத்தில் இருந்தால் தான் புரியும், எல்லாம் புரியாது. பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார், வாழ்க்கையில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்டிவிட்டி செயல் அப்படின்னா முக்கியமான செயல் பக்தரோட சங்கம் தான் நம்பர் 1 கொடுக்குறோம். அந்த சங்கத்தில் தான் எல்லாமே புரியும். தனியாக நான் உட்காந்து படித்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. இது நிறைய இடத்துல இருக்குது. நம்ம ஏன் எல்லாத்தையும் இங்கே வர சொல்கிறோன்னா சங்கத்தில் இருக்கும்போது எல்லாமே புரியும். அப்போ பகவான் என்ன சொல்கிற செய்ய முடியும் நம்மளால், இல்லை முடியாது. ஸோ அந்த சங்கத்தில் இதெல்லாமே புரிஞ்சுக்குவோம். பக்தி எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுக்குவோம். உண்மையிலே சங்கத்தில் இருக்கும்போது அகங்காரம் போகும், எல்லாம் போகாது. அகங்காரம் இருக்குலே ரொம்ப சூக்ஷ்மம் அகங்காரம் தான். மனசு ரொம்ப சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப சூக்ஷ்மம். மனசு காட்டில் ரொம்ப சூக்ஷ்மம் புத்தி. புத்திக்கும் மனசுக்குமே நமக்கு வித்தியாசம் தெரியாது, எது நமக்கு சொல்லுதுன்னே தெரியாது. புத்தியோட ரொம்ப சூக்ஷ்மம் அகங்காரம். அது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. அகங்காரத்தோட ரொம்ப சூக்ஷ்மம் ஆத்மா. ஸோ இந்த அகங்காரம் இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த பொய் அகங்காரம் இருக்குது. அதுலேருந்து வெளி வரும்னா அந்த பகவான் நாமாவோட உச்சாரணம், சாண்டிங் தான், வேறு வழி கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த நாமா சொன்னால் தான் புரியும். நீங்கள் பிரபுபாத் லீலாமிருதா எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியாது. அதில் பார்த்தீங்கன்னா பிரபுபாத் அமெரிக்கா போனதுக்கப்புறம் சில பேரில் இருக்காங்க, ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். பிரபுபாதோட சீடர்கள் சில பேர் இருக்காங்க, எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில பேர் ஜஸ்ட்டு சாயங்காலம் ஒரு சின்ன புக்கு வாங்குறாங்க, பிரபுபாத் புக் ஏதோ விற்றாங்க, வாங்குறாங்க, படிச்சுட்டு அடுத்த வாரமே வந்தவங்களும் இருப்பாங்க. ஃபுல் டைம் என் வாழ்க்கை இதுதான். சில பேர் ஒரே நைட் ஈவினிங் படிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே வந்துட்டாங்க, என் லைஃப் இதுதான். ஸோ அந்த மாதிரி டெசிஷன் எடுத்தவங்களும் இருக்காங்க, சும்மாலாம் கிடையாது. அது எப்படி அவங்க அந்த மாதிரி டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா மேபி ஏதோ ஜென்மத்தில் அவங்க பக்தி பண்ணியிருக்கணும், இன்னும் வர முடியாது. ஸோ இது பாகவத்தில் இருக்குது, பகவத்கீதா இருக்குது, பல புராணத்தில் இருக்குது. அந்த பகவான் கிருஷ்ணரோட நாமா சொல்கிறது, அவர்கிட்ட சரணாதி பண்ணுறத தவிர வேறு ஒன்று முக்கியமான வேலை இந்த உலகத்தில் ஒன்று கிடையாதுங்கிறான், கிடையவே கிடையாது. ஆனால் இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு, அதான் மாயா, அதான் மாயா. ஸோ இதுலேருந்து வெளி வரணுக்காக தான் பிரபுபாத் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கான்னு எல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதம் பதம் 5.18.12 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா ஹராவ் அபக்தஸ்ய குதோ மகத் குணா மனோரதேன சதி தாவோதபகி. பரமபுருஷ பகவானிடம் அசையாத பக்தி கொண்டவனிடம் தேவர்களின் எல்லா நற்குணங்களும் இருக்கும். மாறாக பகவத் பக்தன் அல்லாத ஒருவன் மனக்கற்பனையின் இருளில் வட்டமிட்டு கொண்டு பௌதீகத்தில் ஈடுபட்டிருப்பான். ஓகே, இந்த ஸ்லோகா சில பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். இப்போ அவர் படிச்சது யஸ்யாஸ்தி பக்தி பகவத் கிஞ்சனா, இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே வருது ஹராவ பக்தஸ்ய குட்டோத் மகத் குணஹா. அந்த ஹரிட்ட பக்தி பண்ணலில் நல்குணங்கள் இருக்காது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா,
ஒருத்தர் பகவான்கிட்ட பக்தி பண்ணல அப்படின்னாலே அந்த நபர் எனக்கு ஒரு நல்லது பண்ண முடியாது. ஈவன் என்னோடய பெற்றோர்கள் இருக்காங்கன்னு வைங்க, நம்ம பெற்றோர்கள் பக்தி பண்ணலின்னு வைங்க, சத்தியமாக அவங்க நம்ம நல்லது பண்ண முடியாது. அவங்க நினச்சாலும் பண்ண முடியாது. அவங்களே அவங்க குழந்தைய ஏமாற்றுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அஜ்ஞானத்தினால அவங்க குழந்தைய அவங்க ஏமாற்றுவாங்க. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களும் பக்தி பண்ணலைன்னா அவங்களும் நம்மளை ஏமாற்றுவாங்க. நான் பக்தி பண்ணலைன்னா நானும் ஏமாற்றுவேன். அதுவும் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் பக்தி பண்ணலைன்னா நான் எல்லாத்தையும் ஏமாற்றிடுவேன். என்ன நான் ஏமாற்றிக்குவேன், என் குழந்தைய ஏமாற்றுவேன், என்னை கல்யாணம் பண்ணவங்க, என் கூட பிறந்தவங்க, உலகத்தை ஏமாற்றுவேன். கண்டிப்பாக பண்ணுவோம். இன்றைக்கி அதுதான் நடக்குது. பாகவதத்தில் ரொம்ப பிரபுபாத் எழுதுகிறார், இந்த உலகத்தில் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிறாங்க, ஆனால் தெரியாதான். கேட்டால் பாசம் சொல்லுவாங்க, அதுதான் மாயா. பாசம் சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலி ஏமாற்றுவாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க, சுரண்டுறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் தெரியாது. இந்த ஸ்லோக பிரபா நிறைய இடத்துல சொல்கிறார், மனோரத்தேனா சாத்தி தாவத்தோ பஹி அப்படிங்கிறார். பக்தி பண்ணல, ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, நான் பர்ஃபெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னு நினச்சிக்குவாங்க. அதான் மனங்கிற தேரில் உட்காந்துட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க பாட்டுக்கு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக ஒன்றுமே இருக்காது. ஸோ நான் பக்தி பண்ணலின்னா நான் ஒருத்தரை ஏமாற்றுவேன், ஏமாறுவேன். ரெண்டும் நடக்கும். நான் ஏமாற்றுவேன், ஏமாறுவேன் கூட. ஸோ இது ஆர்டினரி ஸ்லோக்கா கிடையாது. நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாலும் நானும் இதை ரொம்ப பார்த்துக்கணும். இல்லை நான் என் குழந்தைய ஏமாற்றிடுவேன். பகவத்கீதை படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம், இதுதான் முக்கியம், நீ அங்கே போய் இங்கே போய் இது அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நானே ஏமாற்றிடுவேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பகவத்கீதா. ஆனால் இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இது உண்மை. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். இது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆகணும். அந்த ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார். சர்வைர் குணே சத்திர சமாசத்தே சூரா. பகவான் கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணால் இது உண்மை, எல்லா நல்குணங்கள் வந்துடும். இது உண்மை. ஆக்சுவலி பகவத்கீதையில் 16th சாப்டர் அதில் வரும், மொதல் 3 ஸ்லோகத்தில் வரும். பகவத்கீதையில் ஒரு 25-26 குணங்கள், நல்குணங்கள். அது எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ இருக்குது, ஆக்சுவலி இருக்குது, வெளியே வரும். பக்தி பண்ணால் தான் நல்குணங்கள் வரும். இல்லைன்னா இது உண்மை, ராட்சசனாட்டு தான் வாழ்வேன். இது உண்மை, ராட்சசனாட்டு தான் வாழ்வோம். தெரியாதானா நான் ஏமாறுவேன், அடுத்தவங்களை ஏமாற்றுவேன். இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இது பகவான்கிட்ட பக்தி பண்ணும்போது தான் நமக்கு இதெல்லாம் புரியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் என்னென்னு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வெளி வர பார்ப்போம். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இன்னும் நெக்ஸ்ட் ஒன்று கிளாஸ் இருக்குது. ஸோ எனிவே ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா, ஓம் தத் சத். ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமாம், எல்லாமே வியாசர் தான். வியாசர் தான் எல்லாமே எழுதுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த வியாசர் கடைசி எழுதுதான் ஸ்ரீமத் பாகவதம். அதுதான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ன்னு தெரியுது இல்லையா? சினிமாவில் கிளைமேக்ஸும்பாங்க. எப்பவுமே சினிமாவில் கிளைமேக்ஸ் தான் முக்கியம். ஏன்னா கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் என்ன சொல்ல வரான்னு அது வரும். எப்பவுமே கிளைமேக்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிளைமேக்ஸ் பார்க்காம முக்கால்வாசி படம் பார்த்துட்டு போயிட்டான்னு வைங்க, அது யூஸ்லெஸ். அது மாதிரி வியாசர் தான் எல்லாம் எழுதினார். அதில் கடைசி ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதனால இது ஒன்று படித்தா போதும். மற்ற புராணம் படிக்கலாம்னு தப்பு இல்லை, பாகவதம் படிக்கணும். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கிருஷ்ணரும் பெருமாளும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒன்று தான். எப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, சந்திரன் வச்சு ஒப்பிடுவாங்க. லைக் ஏன்னோ அமாவாசைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரன் தெரியும் இல்லையா? லைக் வேக்சிங் மூன், அதான் வளர்பிறை. பட் ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட் டே பார்க்குறதுக்கும் பௌர்ணமி பார்க்குற வித்தியாசம் இருக்கும். பௌர்ணமி அன்றைக்கி முழுசாக தெரியும், ஃபஸ்ட் டே செகண்ட் டே கொஞ்சமாக தெரியும். கிரெசன்ட் மூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பட் ஆக்சுவலி மூன் எப்பவுமே கம்ப்ளீட் தான்.
எப்பவுமே சந்திரன் ஃபுல்லு தான். என் கண்ணுக்கு தான் கொஞ்சம் சின்னதாக, பௌர்ணமி எனக்கு பெருசாக தெரியுது. அது மாதிரி கிருஷ்ணா, ராமா, நரசிம்ஹா, விஷ்ணு எல்லாரும் ஒன்று தான். எல்லாரும் ஒன்று தான். கிருஷ்ணர் என்ன பண்ணாரோ விஷ்ணு பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டார். ராமர் பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? எல்லாம் ஒன்று தான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி பண்ணுவான். ஸோ எல்லாரும் விஷ்ணு தான், ஆக்சுவலி சேம். எல்லாரும் ஒன்று தான். நீங்கள் இது வேறு அவங்க வேறுன்னு சொன்னாலே அது தண்டனை உண்டு. பட் பிரபுபாத டிரான்சென்டென்டல் டிஃப்ரென்ஸ் அப்படிம்பார். அப்படின்னா தெய்வீக வேறுபாடு. ஜட ரீதியாக வேறுபாடு கிடையாது, தெய்வீக வேறுபாடு இருக்குது. பட் ஈவன் தான் எல்லாரும் ஒன்று தான். ஒரு அவதாரத்தில் ஒன்று. நரசிம்மர் பார்த்தீங்கன்னா அந்த அவதாரத்தில் அவர் என்ன சிலதான் பண்ணுவார், சிலதெல்லாம் பண்ண மாட்டார். ராமர் ஒரு மாதிரி இருப்பார், கிருஷ்ணர் ஒரு மாதிரி இருப்பார். பட் எல்லோரும் ஒன்று தான். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எல்லோரும் ஒன்று தான். சேம். எல்லோரும் ஒன்று தான். மேபி அது நெக்ஸ்ட் வீக் அந்த ராதாஷ்டமி அன்றைக்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. ஏன் பகவான் இத்தனை அவதாரம் எடுக்கிறாருன்னா ஒரு காரணம், நம்ம ஜீவராசிகளுக்கு ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு டேஸ்ட்டுக்கு பிடிக்கிற மாதிரி அவதாரம் எடுப்பாராம். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். சில பேர் ராமர்னு பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ராமர்னா பிடிக்கும், அதனால பகவான் அந்த மாதிரி வருவார். சில பேர் நரசிம்மன்னா தான் பிடிக்கும், அது மாதிரி. சில பேர் ஜெகநாதர்னு பிடிக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட், அந்த டேஸ்ட் தகுந்தாப்புல பகவான் அவதாரம் எடுப்பார். இப்போ எப்பேற்பட்ட வருவார். பட் எல்லோரும் ஒன்று தான். ஆனால் தேவர்களும் கிருஷ்ணர் ஒன்று கிடையாது. தான் சிவபெருமானு கிருஷ்ணர் ஒன்றுன்னு சில பேர் பேசுவாங்க. வேதம் ஒத்துக்கலை. இவங்க நிறைய பேர் தெரியாமல் பேசுகிறாங்க. அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். ஒன் சென்ஸ் ஒன்று தான், ஆனால் இல்லை. முருகனும் கிருஷ்ணர் ஒன்றும் கிடையாது. தான் யாராவது ஒன்றுன்னு சொன்னால் அவங்க தெரியலன்னு அர்த்தம். அது தண்டனை உண்டு. பட் விஷ்ணு எல்லோரும் ஒன்று, அங்கெல்லாம் ஒன்று. பட் இவர் முருகன், பிள்ளையார், கிருஷ்ணர் ஒன்றுன்னா நோ, வேதத்தில் அப்படி இல்லை, அப்படி சொல்லப்படலை. தெரியாமல் பேசுகிறாங்க. அது முருகனுக்கே பிடிக்காது, பிள்ளையாருக்கும் பிடிக்காது. அப்படி பேசினா அவங்களுக்கே பிடிக்காது. ஆமாம், அவங்க வேறு இவங்க வேறு. இருக்கும்போது நம்ம ஜெகநாதர் முழு முதற் கடவுள், நாராயணர் முழு முதற் கடவுள் அப்படி சொல்ல வேண்டியது. நம்ம கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாருமே பகவான் தான். அதான் நான் சொன்னேன், டிரான்சென்டென்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிருஷ்ணர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவர் ஃபவுண்டன் ஹெட் அப்படிம்பாங்க. ஃபவுண்டன், மூலம், ஃபவுண்டன், ஆதிங்கிறாங்க இல்லையா, அது கிருஷ்ணா. அது மேபி ராதாஷ்டமி அன்னைக்கு மேபி லிட்டில் பெட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் சண்டே. அது ஏன் கிருஷ்ணர் சொல்கிறாங்கன்னு அது காரணம் இருக்குது. ஆக்சுவலி கிருஷ்ணா, நாராயண், விஷ்ணு ஒன்றுனாலும் கிருஷ்ணர் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அது காரணங்கள் இருக்குது. ஏன்னா ரச விசாரம் சொல்லுவாங்க. தத்துவ விசாரம் வேறு, ரச விசாரம். ரசானா தமிழ் எனக்கு தெரியாது, உறவு. ஒரு இனிமையான உறவுங்கிறது எல்லா விதமான உறவும் கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் வச்சுக்க முடியும். நீங்கள் அதை யார்ட்டையும் வச்சுக்க முடியாது. நீங்கள் யாராவது நரசிம்மரை நான் காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களா? யாருமே அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஒரு மரியாதை இருக்கும், பக்தி இருக்கும், ஆனால் காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இவன் ராமர் கூட சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவாங்க. அதான் அது ஃபவுண்டன் ஹெட்டும்பாங்க. அது கிருஷ்ணாஸ் டிஃப்ரெண்ட். இந்த உலகத்தில் பாருங்கள், நாஸ்திகம் பேசுகிறவங்க எல்லாருமே கிருஷ்ணர் தான் திட்டுவாங்க, நரசிம்மரை திட்ட மாட்டாங்க. கிருஷ்ணா மேலே எல்லாருக்கும் பொறாமல் வரும். இட்ஸ் டிஃப்ரெண்ட். அது ராமர் கூட விட்டுருவாங்க கொஞ்சம், கிருஷ்ணர் விட மாட்டாங்க. ஏன்னா கிருஷ்ணா த மோஸ்ட் அட்ராக்டிவ். எப்படி சொன்னாலும் அவர் டிஃபைன் பண்ண முடியாது. மோஸ்ட் அட்ராக்டிவ் கிருஷ்ணா தான் இருக்கு இல்லையா. அதனால் அவர் தான் பாகவத்தில் வியாசர் எழுதுறார், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிம்பார். வேறு வார்த்தை போட்டிருக்கலாம். கிருஷ்ணா அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட், ரொம்ப அட்ராக்ட், எல்லாருக்கும் பிடிக்கும். ஈவன் சிசுபாலனுக்கே கிருஷ்ணாவை பிடிக்கும். அது வேறு மாதிரி வரும்.
ஸோ ரீசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆச்சாரியஸ் கொடுத்துருக்காங்க, சும்மாலாம் கிடையாது, சும்மா கிடையாது, ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப சீக்ரெட், எல்லாமே சீக்ரெட், அதெல்லாம் நாமத்தில் ஒழிச்சிருக்காங்க. ஸோ நாஸ்திகவாதியும் பாருங்கள் கிருஷ்ணர் தான் அட்டாக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க கிருஷ்ணர் தான் பிடிக்கும், லவ் கிருஷ்ணா, எல்லாருக்கும் அவர் தான் பிடிக்கும். ஆமாம், ஆன்மீக லோகத்தில் இப்போ வெவ்வேறு நாமங்கள் சொல்கிறாங்க பிரபு, எல்லாருமே அங்கே இருப்பாங்க, அங்கே கிருஷ்ணா மட்டும்தான். அவங்களோட பக்தி தகுந்தாப்புல போவாங்க. சில பேர் ராமர் அயோத்தியாவும் போவாங்க. இங்கே இருக்கிற அயோத்தியா இந்த ஒரிஜினல் அயோத்தியா தான், அங்கே ஒரு அயோத்தியா இருக்குது, அங்கே ஒரு ஸ்ரீரங்கம் இருக்குது, அங்கே ஒரு திருப்பதி இருக்குது, இங்கே மட்டும் அங்கேயும் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தகுந்தாப்புல லோகத்துக்கு போவாங்க. பீஷ்மர் வந்து பார்த்த சாரதி லோகத்துக்கு போனார் அப்படின்னு பாகவத்தில் இருக்குது. அவருக்கு வந்து அந்த கிருஷ்ணரை தேரோட்டியாக பார்க்குறது தான் பிடிக்குமா, பீஷ்மருக்கு அதுதான் பிடிக்குது. இவர் இப்படி தான் சூப்பராக இருக்கார். அதில் பாகவதம் படிச்சின்னா வரும், அந்த தேரோட்டும் போது கிருஷ்ணர் எப்படி இருந்தார்னா பூரா மண் ரத்தம் அதெல்லாம் இருக்கும். ரஸ்டிக் பியூட்டிம்பாங்க இங்கிலீஷில், தமிழ் எனக்கு தெரியல, ரஸ்டிக் பியூட்டிம்பாங்க. அது ஒரு மாதிரி அழகாம், அந்த மண்ணெல்லாம் பட்டு அந்த பிளட் இருந்து அது ஒரு அழகாம். நம்ம உடம்புல ரத்தம் தான் நம்ம அழகாக இருக்க மாட்டோம், நம்ம அழகாக இருக்க மாட்டோம். கிருஷ்ணர் அழகு ஜாஸ்தியாகிட்டே போகுமா, ரத்தம் வர வர அழகு ஜாஸ்தி ஆகுமா, இது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஸோ ரஸ்டிக் பியூட்டிம்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. அதனால வைகுண்ட லோகால பல கோடி கிரகங்கள், ஒருத்தர் பிடிக்கும், அவங்க அங்கே போவாங்க. எஸ், பரமாத்மாவாக இருக்கார். எஸ், இருக்கார். என்னென்ன எந்த அறிவை மையமாக கொண்டது? What is the center of Bhagavad Gita's knowledge? Main no இது முழு பகவத்கீதையோட நாலேஜும் எதை சென்டரா வச்சு கிருஷ்ணா சரணாகதி பண்ணுறது தான். கிருஷ்ணரை சரணாகதி பண்ணுற அதுதான் எசன்ஸ், அதுதான் எசன்ஸ். கடைசி 18ஆம் அத்தியாயத்தில் பேசுகிறது அதுதான் எசன்ஸ். ஆக்சுவலி ஒன்று இருக்குது, பரிபாச சூத்திரம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது மெயின் ஸ்லோகா பகவத்கீதாவில் 10வது அத்தியாயத்தில் 8வது, அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே. இது நிறைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அந்த ஒரு ஸ்லோகம் வந்து பரிபாச சூத்திரம் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாமே எங்கிட்டேருந்து தான் வருது, எல்லாமே எங்கிட்டேருந்து தான் வருது அப்படின்னா எல்லா உலகம் எல்லாமே அவர்கிட்ட தான் தோன்றுறது. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மற்ற ஸ்லோகால் அமையும். ஆக்சுவலி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஒன்று கிருஷ்ணா அவர்கிட்ட சரணாதி பண்ணுறது. இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்த சினிமாவில் எடுக்கிறாங்க இல்லையா டைரக்டர், அவன் ஆக்சுவலி கதை எழுதும்போது சென்டர் பாயிண்ட் ஒன்று வச்சுக்குவான், அப்படி தான் எழுதுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி கொண்டு வருவாங்க. நான் சொல்கிறது புரியுதா? அதை பேஸ் பண்ணி தான் டயலாக்ஸ் எழுதுவான். தீம் ஒன்று இருக்கும், அந்த தீம் பேஸ் பண்ணி தான் டயலாக்ஸஸ் அந்த பாட்டு அப்படி தான் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அப்படி தான் பண்ணுவாங்க. பகவத்கீதா அப்படி தான் இருக்கும். தீம், மெயின் தீம் கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணுறது. ஆனால் அதை தான் தீமாக வச்சுட்டு மற்றெல்லாம் வரும். ஆமாம். ஏன் வராதுன்னா கஷ்டம். மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணர் புரிஞ்சுக்கலே நமக்கு நல்குணங்கள் வராது. ஸோ பிரபுபாத் நிறைய இடத்துல எழுதியிருக்கார், மெட்டீரியல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒன்றா போகாதுங்கிறார். இப்படி இது மேலே போனால் இது கீழே வரும், இல்லை இது மேலே போனால் இது கீழே வந்துடும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னென்னா மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் ரெண்டும் சூப்பராக போகணும். அது நடக்காது. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது, அது நடக்காது. அது ரொம்ப ரேராக சில பேருக்கு நடந்திருக்கு. பட் பியூர் டிவோட்டிஸும் நடக்கும். பட் அவங்க மெட்டீரியலாகவும் நல்லா இருப்பாங்க. ஆக்சுவலி இது உண்மை. டிவோட்டி மட்டும்தான்
மெட்டீரியலாகவும் நல்லா இருப்பாங்க. ஆனால் அப்படின்னு என்னென்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பட் உண்மை அது. பியூர் டிவோட்டிஸ் மெட்டீரியலாகவும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நம்ம மெட்டீரியல் ஹாப்பினஸ்னால 2 ஹோண்டா கார், BMW அப்படி கிடையாது. பட் பியூர் டிவோட்டிஸ், இது உண்மை, மெட்டீரியலாகவும் நல்லா இருப்பாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமஹாமியம், நான் எல்லாமே கொடுப்பேன் அப்படிங்கிறார். இப்போ பக்தருக்கெல்லாம் கொடுப்பார், நாம் நினைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டார். பட் பியூர் டிவோட்டி மெட்டீரியலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் சந்தோஷமாக தான் இருப்பான். இருக்கு. ஸோ வேறு ஏதாவது இருக்கு? வேறு ஜென்ரல் கொஷின்ஸ் வேறு? ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட், கம்மிங் நெக்ஸ்ட் சண்டே ராதாஷ்டமி காலையில் 11:30 மணிக்கு இங்கே அபிஷேகம் இருக்குது. ரொம்ப முக்கியமான நாள். ஜன்மாஷ்டமி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ராதாஷ்டமி முக்கியம். உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் கூட்டிகிட்டு வாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்.